மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். ஹலோ மை டியர் வியூவர், டேட்ஸில் கேக் இது சூப்பர். ஸ்டீம் செய்தாலே போதும், சொல்வீங்க இன்னும் வேணும். ஹலோ மை டியர் வியூவர், டேட்ஸில் கேக்குங்க எப்படி ஸ்டீம்டு பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேக் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கேக்குக்கு வந்து முட்டை, வெண்ணெய் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. மாவு, எண்ணெய், சீனி இதை வச்சு உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுவும் டேட்ஸ், பேரிச்சம்பழம், நல்ல அயன் சத்து உள்ள ஒரு பழம், அதை வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 3/4 கப், பேரிச்சம்பழம் 18, சர்க்கரை 3/4 கப், முந்திரி பருப்பு 1/4 கப், மைதா 1 கப், பேக்கிங் சோடா 1 தேக்கரண்டி, வனிலா எசன்ஸ் 1 தேக்கரண்டி, எண்ணெய் 1/2 கப். பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு, இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம பிளெண்டரில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ஒரு பேஸ்ட் வர மாதிரி, ரொம்ப நைஸான பேஸ்ட் இல்லை, கொஞ்சம் ரஃப்பாக உள்ள பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், பேரிச்சம்பழத்தை நான் சின்ன பிளெண்டரில் போட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ரஃப்பாக ஒரு பேஸ்ட் வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். கச்சிதமாக உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பெரிய பவுலில் சீனியும் பாலும் சம அளவில் எடுத்துக்கோங்க. இது வந்து காய்ச்சின பால், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பால் அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட ஆயில், இந்த ஆயில் தான் வந்து உங்களுக்கு பட்டருக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட். இந்த மாதிரி ஆயில் போட்டால் உங்களுக்கு வந்து கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். அதுக்காக தான் அந்த ஆயில் போடுறோம். ஏன்னா பட்டர் போடாதனால. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழம் பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த மிக்சரோட கலந்துட வேண்டியதுதான். அப்படி உங்களுக்கு பேரிச்சம்பழம் கிடைக்கல, அவள் கேக் ரொம்ப ப்ளெயினாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, காஞ்ச திராட்சை இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி கேக்கோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம போட்ட எல்லா லிக்விட்டும், பால், சர்க்கரை, எண்ணெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பேரிச்சம்பழமும் நம்ம போட்டுட்டோம். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு, அதை வந்து கட்டி விழாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து இப்படி விஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் சேர்த்திங்கன்னா கட்டி விழாது. இப்போ நல்லா மாவு வந்து கட்டி விழாமல் நம்ம விஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாவில் வந்து கடைசியாக இப்போ நம்ம கேஷ்யூ நட். இந்த ஸ்டீம் கேக்குக்கு வந்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பு தான் போடணும்னு அவசியம் இல்லை. பாதாம் பருப்பு, வால்நட், இல்லைனா உங்களுக்கு எந்த பருப்பு இஷ்டமோ அதை நீங்கள் போட்டு இந்த கேக்கை செய்யலாம். இப்போது இந்த கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை பேக்கிங் பேனில் அழகாக ஊற்றி இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சு ரெடியாக இருக்குங்க. பேக்கிங் பேனில் வந்து நம்ம மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டால் உங்களுக்கு ஈஸியாக கேக்கை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மாவு ஊற்றிருக்கேன். இப்போ அந்த பேக்கிங் பேனை நம்ம இட்லி பானைக்குள்ளே வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் வெந்துடும். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே இதை வேக வச்சு எடுக்கலாம். டேட் ஸ்டீம் கேக் வந்து 2 hours ஆச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கும். சுவையான டேட் ஸ்டீம் கேக் ரெடி. பேரிச்சம்பழம் ஸ்டீம் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 3/4 கப், பேரிச்சம்பழம் 18, சர்க்கரை 3/4 கப், முந்திரி பருப்பு 1/4 கப், மைதா 1 கப், பேக்கிங் சோடா 1 தேக்கரண்டி, வனிலா எசன்ஸ் 1 தேக்கரண்டி, எண்ணெய் 1/2 கப், பேரிச்சம்பழம் ஸ்டீம் கேக்,
செய்முறை: ஒரு மிக்சியில் பேரிச்சம்பழம், சிறிதளவு தண்ணீர் இரண்டையும் சேர்த்து கொரகொரப்பான விழுதாக அரைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை, பால், எண்ணெய், வனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா ஆகியவற்றை சேர்த்து நன்றாக அடித்துக் கொள்ளவும். பிறகு அதில் அரைத்த பேரிச்சம்பழ விழுது சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். நன்றாக கலந்ததும் அதில் மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக அடித்துக் கொள்ளவும். பிறகு அதில் உடைத்த முந்திரி பருப்பை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதை ஒரு பேக்கிங் பாத்திரத்தில் ஊற்றி ஆவியில் 1½ அல்லது 2 மணி நேரம் வரை வேக வைத்து எடுத்து சாப்பிடவும். பேரிச்சம்பழம் ஸ்டீம் கேக் தயார்.